ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸான நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சுவாரஸ்யமான ஜோதிட தாள்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வாங்க இன்ட்ரோவில் பார்க்கலாம். ஸோ அதிரடியான ஒரு நாளானது தற்போது வர இருக்குது. என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதம் முதல் மாதமான சித்திரையுடைய முதல் நாள். அன்னைக்கு தான் தமிழ் வருட பிறப்பாக கொண்டாடப்பட இருக்கு. தமிழ் வருட பிறப்பில் கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் இந்த வருடம் ஒவ்வொருவருக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கிரக ரீதியாக குறிப்பிடப்பட்டுட்டு வருது. அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் சிம்மம் ராசிக்காரங்களுக்கு தமிழ் வருடம் எப்படி இருக்குங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ இந்த தமிழ் வருட பிறப்பில் உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிற பலன்களை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. அதிர்ஷ்டமாக இருந்தால் என்ன மாதிரி அதிர்ஷ்டம் இருக்குது, ஆபத்தாக இருந்தால் எப்படி ஆபத்து வரும், அதெல்லாம் தெரிஞ்சு அதற்கேற்ப நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு செம்மையாக இருக்கும். எப்பயுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வருடம் ஆரம்பிக்கும் போதே அந்த வருடத்தில் நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது நல்லது. இப்போ முக்கியமாக நம்ம இடம் வாங்குகிறோம், கல்யாணம் பண்ணுறோம், அந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள் செய்யறதுக்கு முயற்சி செய்யும்போது நம்ம அந்த வருட பலனை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த வருடம் நமக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா அப்படிங்கிறத தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணும். எடுத்தோம் கோத்தோம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணால் கண்டிப்பாக நமக்கு தான் நஷ்டம் ஏற்படும். அதனால் உங்கள் ராசிக்கு என்ன பலன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. அதோடு அதிர்ஷ்டம் உங்களுக்கு புதிய வருடத்தில் நிறைய உண்டாகிறதுக்கு நீங்கள் பரிகாரமாக சில விஷயம் செய்யணும். அது என்ன பரிகாரம், அதை எப்படி செய்யணும், அதை செய்கிறதுனால அதிர்ஷ்டம் எப்படி வரும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வருட பலன் பரிகாரங்கள் எல்லாமே தெரிஞ்சு பயன்பெற முடியும். முதல்ல உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு பலன் என்னங்கிறத சொல்லிடுறேன். அதுக்கப்புறமேட்டு பரிகாரத்தை பார்க்கலாம். சிம்மம் ராசிக்கு இப்போ பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு பிரபவ வருடமாக இருக்குது. ஒவ்வொரு தமிழ் வருடத்துக்கும் ஒவ்வொரு பெயர். ஸோ இப்போ வரக்கூடிய வருடத்துடைய பெயர் பிரபவ வருடம். இந்த வருடம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் கிரக ரீதியாக ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ஸோ என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. சிம்ம ராசினருக்கு 2026 தமிழ் புத்தாண்டு பிரபவ வருடம் இப்படியெல்லாம் இருக்கும் என்பது கிரக ரீதியாக சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பிட்ட சில விஷயங்கள்ல உங்கள் ராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டும். அதோடு உங்கள் ராசிக்காரங்களுக்கு தமிழ் புத்தாண்டு பிறந்ததுலேருந்து தொழில் வளர்ச்சி, வேலை, திருமணத்துலலாம் நிறைய மாற்றம் ஏற்படும். ஸோ இதிலலாம் என்னென்ன மாற்றம் ஏற்படும், அதை எப்படி மெயின்டைன் பண்ணும் அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு சொல்ல போகிறேன். எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் சிம்மம் ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. சிம்மம் ராசிக்காரங்களுக்கு பிரபவ வருடம் ராசிக்கு 7வது வீட்டில் அழகா பிறக்கிறது. இது எவ்வளவு சிக்கல்கள் வந்தாலும் அதற்கான தீர்வும் கிடைக்கும் என்பதை உணர்த்தோம். சிக்கல்கள் வந்தால் கவலைப்பட வேண்டாம், அதற்கான தீர்வு கிடைக்கும் என்பதை உணர்ந்து நீங்கள் செயல்படுங்க. இந்த ஆண்டு தொடக்கத்தில் சுமாராக சாதாரணமாக இருந்தாலும் ஆண்டு தொடங்கினதுக்கு பின்னாடி நவம்பர் மாதத்திலிருந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள்லாம் விலகி முன்னேற்றங்கிறது ஏற்படும். அதோடு அஷ்டம சனி ராசியில் கேது என்று சில நெருக்கடிகள் மற்றும் சிறிய பின்னடைவு ஏற்பட்டாலும் முயற்சிகளுக்கு பெரிய பலன்களை பெறுவீங்க. ஸோ பின்னடைவு ஏற்படும் போது அதை நினச்சி கவலைப்படாமல் முயற்சிகளுக்கு பெரிய பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி புதிய முயற்சிகளில் இறங்குங்க. உங்கள் ராசிக்காரங்களுக்கு ஏற்றமும் இருக்குது, இறக்கமும் இருக்குது. உங்கள் ராசிக்காரங்களுக்கு 2026 தமிழ் புத்தாண்டு பற்றி இன்னும் விரிவான ராசி பலனை சொல்கிறேன். இன்னும் விரிவான பலனை தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா எல்லா பலனும் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நடந்துக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு பொது பலனாக என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். பொது பலனாக என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. பிரபவ ஆண்டு சிம்ம ராசினருக்கு தடைகள் தாமதங்கள் இருந்தாலும் எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகக்கூடிய ஆண்டாக அமையப்போகுது. அதோடு தனிப்பட்ட விதத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், மன உளைச்சல், முயற்சிக்கு பலன் கிடைக்காத நிலை என்று இருந்தாலுமே எதிர்பாராத வளர்ச்சி, மகிழ்ச்சி, இணக்கமான சூழல்லாம் அமைந்து வெற்றிகரமான ஆண்டாக இருக்க போகுது. ஆனாலும் அஷ்டம சனி நடப்பதால் எதிலும் இந்த ஆண்டில் நிதானம் தேவைப்படும். இருந்தாலும் குரு பார்வை நிறைய உங்களுக்கு உண்டாகிறதுனால பணப்புழக்கத்திற்கு பஞ்சங்கிறது ஏற்படாது. ஸோ சிந்தித்து செயல்படுவதால் எல்லாவற்றையுமே சாதிக்க முடியும். தடைகள்லாம் விலகி சுபகாரியங்கள் கைகூடும்.
பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்க போகுது. உங்கள் ராசிக்காரங்களுக்கு பணவரவு, பொருளாதாரம் இதில் என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன். இதில் தமிழ் புத்தாண்டில் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. பணவரவே இல்லை, வரவுக்கு மீறி கட்டுக்கடங்காத செலவு, இந்த மாதிரி நிலையெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் மாறி திருப்தியாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பணவரவை இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்க போகுது. கடன்களை அடைக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்படும். அந்த அளவுக்கு வருமானம் உங்களுக்கு இந்த வருடம் இருக்க போகுது. வருமானம் அதிகரிக்கும் போது கடன்களில் ஒரு பகுதியை அடைத்து நிம்மதி பெறுவது ரொம்ப முக்கியம். அதை பண்ணுங்க. அடகில் இருந்த நகைகளை மீட்பதோடு வீட்டுக்கான பொருட்கள் மற்றும் புதிய அழகு சாதன பொருட்களையும் வாங்குங்க. அதெல்லாம் மகிழ்ச்சியை கொடுக்கும். சுப செலவுகள் அதிகரிக்கும். வீண் கௌரவத்திற்காக செலவு செய்வதை தவிர்க்க வேண்டும். பழைய சம்பள பாக்கிகள் வசூலாகும். இருந்தாலும் அஷ்டம சனி தொடர்வதால் பொருளாதார விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். பொருளாதார விஷயங்களில் கவனம் இல்லாமல் இருந்தீங்கன்னா நஷ்டம் உங்களுக்கு தான். ஸோ பண பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது இந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்குங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் ராசிக்காரங்களுக்கு திருமணம், குடும்பம், குழந்தை விஷயத்தில் என்ன மாதிரியான பலன் இந்த தமிழ் புத்தாண்டில் கிடைக்குங்கிறத சொல்கிறேன். இதில் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத உங்கள் ராசிக்கு தெரிஞ்சுக்குங்க. கும்ப ராசிக்கு சிம்மம் ராசிக்கு குடும்பம், திருமண வாழ்க்கை ஆகியவையில் கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும். பிரிந்து சென்ற சொந்தங்கள் மீண்டும் உங்களுக்கு தேடி வருவாங்க. அதோடு கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து போகக்கூடிய குணம் அதிகரிப்பதால் உங்கள் ராசிக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் புதிய ஆண்டில் நிலைக்கும். சுப நிகழ்ச்சிகள்லாம் முயற்சி பண்ணிங்கன்னா தடையின்றி நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். காதல், திருமணம் கைகூடும். பிள்ளைகளால் மகிழ்ச்சியானது உண்டாகும். உங்கள் ராசியில் பிறந்தவர்களுக்கு பிரபவ வருடத்தில் ஏதாவது ஒரு வகையில் வாழ்வில் முன்னேற்றங்கிறது கண்டிப்பாக உண்டாகும். இல்லத்தரசிகள் வீட்டிலிருந்தே சுய தொழில் செய்து லாபம் ஈட்ட முடியும். திருமண தடை இருந்தால் அதுவும் நீங்கும். உங்களுக்கு குழந்தை, திருமணம், காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு இப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு உங்கள் ராசிக்காரங்களுக்கு வேலை, வியாபாரம், தொழில் இதில் தமிழ் புத்தாண்டில் என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன், தெரிஞ்சுக்குங்க. பிரபவ வருடம் சிம்ம ராசிக்கு மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு வேலையில் கிடைக்கும். அலுவலக சூழ்ச்சிகளை முறியடித்து வெற்றி காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கடின போராட்டத்துக்கு பிறகு பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கும். அதோடு புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரும். அவசரப்பட்டு வேலை மாற வேண்டாம். சந்தை நிலவரத்தை அறிந்து செயல்படணும். அப்போதான் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். மருந்து, கமிஷன் மற்றும் மர வகைகள் தொழில்களில் செய்கிறவங்களுக்கு நல்ல ஆதாயம் உண்டு. புதிய நிறுவனங்களோடு பெரிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். திடீர் பணவரவு, திடீர் அதிர்ஷ்டம் இதெல்லாம் கூட உண்டாகும். திடீர் வாய்ப்புகளும் கிடைக்கும், பயன்படுத்திக்குங்க. ஸோ தொழில், வேலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும். இவ்வளோ நேரம் இந்த வருடம் என்னெல்லாம் அதிர்ஷ்டங்கிறத பார்த்தோம். இப்போ நீங்கள் எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பர்டிகுலராக பார்க்க போகிறோம். சிம்ம ராசி தமிழ் புத்தாண்டில் 2026 எதில் கவனமாக இருக்கணுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு ராசியில் கேது இருப்பதால் பற்றில்லாமல் இருக்கும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் தாமதமாகும். 2வது அஷ்டம சனியால் ஏதாவது ஒரு வகையில் நஷ்டம் ஏற்படும். 3வது குருவால் வருமானம் அதிகரித்தாலும் விரயமும் ஏற்படும். அதனால் அதை சுப செலவாக மாற்றிக்கொள்ள முயற்சி பண்ணணும். அப்புறம் 4வது வருங்காலத்தை பற்றிய இனம் புரியாத பயம் வந்து போகும். அப்புறம் 5வது உத்தியோகம் மற்றும் தொழிலில் மறைமுக எதிர்ப்புகள் இருக்கும். ஆனால் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஸோ இந்த மாதிரி 5 விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்பது உங்களுக்கு புதிய வருடத்துக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. பரிகாரமாக லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்யணும். இதை நீங்கள் செய்தீங்கன்னா இன்னல்கள் குறையும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் சிம்ம ராசிக்காரங்க மறக்காமல் செய்திடுங்க. ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் உங்கள் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தாள்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற அப்டேட்டான எல்லா வீடியோஸ்களுமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு பயன்பெறலாம்.
சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.